அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். மறைதந்த இறைவனுக்கே புகழனைத்தும். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். சங்கைக்குரிய நமது நெல்லை ஏர்வாடி மக்கள் நலமன்றத்தின் வெள்ளி விழா ஆண்டு நிகழ்ச்சியை கொண்டாடும் வகையில் அதன் உறுப்பினர் பெருமக்களை இன்று ஒரு காணலுக்கு அழைத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். வருகை தந்த அனைவருக்கும் முதற்கண் எங்களுடைய சலாத்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது மேடைக்கு நமது சிறப்பு அழைப்பாளர்களாக நமது அழைப்பினை ஏற்று நம்மை சங்கைப்படுத்த வருகை தந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு வருமாறு அழைக்க விளைகிறேன். அடுத்ததாக வரிசைப்படி வர வேண்டியது தலைவர் உரை என்கிற ஒன்று. ஆனால் நமது சிந்தைக்கும் செவிக்கும் விருந்தளிக்கும் விதமாக, நம்மளை கண்ணியப்படுத்தும் விதமாக இங்கு சிறப்பு பேச்சாளர்கள் அழைப்பாளர்களாக வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சுக்கு வழிவிட்டு நம்முடைய இணைச் செயலாளர் கான் அவர்கள் ஒரு தகவல் சொன்னார்கள். நம்முடைய மன்றத்தின் 48வது விழா என்று. இங்கு வருகின்ற மற்றவர்களுக்கு அதன் மீது ஒரு சிறிய சந்தேகம், குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். அதை நான் நிவர்த்தி செய்கிறேன். மன்றம் துவங்க பெற்று சற்று பாதி வருடங்கள் நெர்வா என்கிற பெயரிலே, நெர்வா அதாவது நெல்லை ஏர்வாடி ரெசிடென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன், அந்த பேரில் இயங்கிக் கொண்டிருந்தது. 2001 நெப்வா, நெல்லை ஏர்வாடி பீப்புள் வெல்ஃபேர் அசோசியேஷன், அந்த பெயர் மாற்றம் செய்து பதிவு செய்யப்பட்டது. அப்படி பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து கணக்கு செய்யும்போது இன்றைய தினமல்ல, இந்த வருடம் வெள்ளி விழா ஆண்டாக அது நமக்கு இருக்கிறது. இன்னும் 2 வருடங்களில் பொன் விழா ஆண்டையும் நாம் சிறப்பாக கொண்டாடுவோம் எல்லா வல்ல அல்லாஹ்வின் கிருபையினால். அந்த விளக்கத்தை அறியப்படுத்தி கொண்டு அடுத்தபடியாக நமது கண்ணியத்திற்குரிய தெஹலான் பகவி ஹஸ்ரத் அவர்களை பேச அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்தித்து எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வஸலாம். வலிமையின் வலிமையை பற்றியும் ஒற்றுமையின் வலிமையை பற்றியும் நம்பிகு சிறப்பான ஒரு கருத்துரையை எத்தி வைத்து அமர்ந்திருக்கின்ற கண்ணியமிக்க நமது ஹஜ்ரத் அவர்களுக்கு நமது மன்றத்தின் சார்பில் நன்றியை தெரியப்படுத்திக் கொண்டு, அடுத்ததாக பூலோகத்தின் கடவுள்கள் என்று வர்ணிக்கப்படுகின்ற மருத்துவ உலகத்தைச் சார்ந்த சீஃப் கார்டியாலஜிஸ்ட் ஐயா சிவகடாட்சம் அவர்களை ஒரு சிறு உரையாற்ற அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நெல்லை ஏர்வாடி சங்கத்தின் அமைப்பாளர்களுக்கும், முக்கியமாக என்னை இங்கு பேச அழைத்திருக்கும் வக்கீல் திரு ஹாஜா அவர்களுக்கும், என்னை இங்கு வரப்படுத்திய கடவுளுக்கும் நான் நன்றியை செலுத்திவிட்டு, நான் என்ன சொல்லப் போகிறேன் என்பதை ஒரு சில நிமிடங்களில் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றாக வாழ்வோம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நோன்பின் மாண்பை பற்றியும் தொழுகையின் மாண்பை பற்றியும் நம்மளுக்கு அத்தனை ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற நமது மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை நமது மன்றத்தின் சார்பில் தெரியப்படுத்தி கொண்டு, அடுத்ததாக மன்றத்தினுடைய இலச்சினையை, அதாவது லோகோவை மாண்புமிகு உயர் நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் அவர்கள் அனைவரும் இணைந்து வெளியிட, அதை நம்முடைய மன்றத்தின் கௌரவ சட்ட ஆலோசகர் ஹாஜா மொய்தீன் ஜிஸ்தி அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். ஆதரியுங்கள்.
இல்லை கொஞ்சம் நமது மாண்புமிகு முன்னாள் நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஐயா நக்கீரன் அவர்களை பேச அழைக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் நமக்கு சொன்ன குட்டி கதை மற்றும் உரைகள் நமக்கு நன்றாகவே புரிய வைத்திருக்கிறது. அவர்கள் காலத்தில் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு நிஜமாகவே நீதியாக இருந்திருக்கும் என்று. ஆகவே அவர்களுக்கு எங்களுடைய பெரும் மகிழ்ச்சியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது அருமை சகோதரி முன்னாள் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி டாக்டர் விமலா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இல்லாகத்தான் இந்த நெல்லை ஏர்வாடி மக்கள் நலமன்றத்தை நான் பார்க்கிறேன். உங்கள் அனைவருக்கும் பாராட்டுகள். நன்றி, வணக்கம். துவக்கத்தின் உரையிலே தமக்கு முன்னாடி பேசியவர்கள் சிறப்பாக பேசிவிட்டார்கள். தாம் பேச என்ன இருக்கிறது என்று நமது எதிர்பார்ப்பை குறைத்துவிட்டு அதன் பிறகு ஒரு சிறப்பான பேச்சை வெளிப்படுத்தி நம்மை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி விட்டார்கள். அவர்களுக்கு அதை மட்டும் இல்லாமல் இங்கே குழுமி இருக்கின்ற நம்ம ஊர் மக்களுக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும், நம்முடைய மன்ற கௌரவ சட்ட ஆலோசகர் அவர்கள் ஒரு கிங் என்று, அவரை கிங் ஆஃப் கிங் என்று நமக்கே எடுத்துரைத்து வைத்து அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரியப்படுத்தி கொண்டு, அடுத்தபடியாக முன்னாள் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் அவர்கள் KN பாசா அவர்களை கனிவோடு இந்த மேடைக்கு அழைக்கிறேன். வல்ல இறைவன் ஒருவனுக்கு என்று கூறி என் உரையினை துவக்குகின்றேன். ஏர்வாடி மக்கள் நலமன்றத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் இந்த வெள்ளி விழா ஆண்டில் என் இதய கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நிகழ்ச்சி நிரலிலே சிறப்புரை என்று போட்டியிருக்கிறோம். அது மிகப்பெரிய தவறு. நம் முன் மிகப்பெரிய எழுச்சியுரையாற்றி அமர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னாள் நீதியரசர் அவர்கள். இங்கு மட்டுமல்ல, பல மேடைகளில் தொடர்ந்து இவ்வாறு அவர்கள் நம் சமுதாயத்து மக்களிடையே மிகச்சிறப்பான எழுச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த தருணத்திலே நாம் அனைவரும் அறிந்து கொள்வோம். அடுத்தபடியாக நமது அழைப்பினை ஏற்று இங்கே நம்மை கண்ணியப்படுத்த வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் கௌரவப்படுத்தும் பொருட்டு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சால்வை போர்த்தி அறிமுகப்படுத்தி நமது பேசி அமர்ந்திருக்கின்ற நமது ஜஸ்டிஸ் KN பாசா அவர்களுக்கு நம் மன்றத்துடைய கௌரவ சட்ட ஆலோசகர் ராஜமதி அவர்கள் சால்வை முதல்ல அதுதான் உங்களுக்கு எடுக்கணும். சொல்லலாம் நமக்கு பேச உங்களுக்கு அவங்க யார்? நமது முன்னாள் நீதியரசர் டாக்டர் விமலா அம்மையார் அவர்களுக்கு மன்றத்தினுடைய சட்ட ஆலோசகர் ராஜாமதி அவர்கள் சால்வைப்பார்கள். கூடவே திருமறையின் ஆங்கில பதிப்பும் வழங்கி வருகிறார்கள். அடுத்தபடியாக கண்ணியத்துக்குரிய நமது இமாம் டெகலான் பகலி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக நீதியரசர் நக்கீரன் அவர்களுக்கு மன்றத்தினுடைய காப்பாளர் மன்றத்தினுடைய கௌரவ சட்ட ஆலோசகர் ராஜாமதி ரிஷி அவர்கள் பொன்னடைப்பார். திருமறை குரானின் ஆங்கில பதிப்பும் நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. அடுத்ததாக டாக்டர் சிவ கடாட்சம் அவர்களுக்கு
மன்றத்துடைய சட்ட ஆலோசகர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பதோடு திருமறையின் ஆங்கில பிரதி ஒன்றை நினைவு பரிசாக அளிக்க இருக்கிறார்கள். அடுத்ததாக திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி எம்பி திரு ராபர்ட் ப்ரூஸ் அவர்களுக்கு நம்முடைய மன்ற சட்ட ஆலோசகர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். அடுத்ததாக ஜனாப் அமீர்கான் அவர்களுக்கு மன்றத்தினுடைய கௌரவ சட்ட ஆலோசகர் அவர்கள் பொன்னாடை பொறுத்துவார்கள். இந்த இருக்காப்ல இந்த இருக்க அமீர்கான். ஆமாம் அடுத்தபடியாக தமிழ்நாடு ஸ்டேட் உருது அகாடமியில் சார்ந்த டாக்டர் முகமது நயீமுர் ரஹ்மான் அவர்களுக்கு மன்றத்தின் கௌரவ சட்ட ஆலோசகர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். மாண்புமிகு கண்ணிமிக்க நமது அமீர்கான் அவர்களுக்கு மன்றத்தினுடைய சட்ட ஆலோசகர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். நிறைவு பகுதியை நாம் எட்டியிருக்கிறோம். அதற்கு முன்பாக நமது இந்த மேடையில் கொலுவிட்டிருக்கின்ற தற்போது வருகை தந்த நமது நெல்லை பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ராபர்ட் ப்ரூஸ் அவர்களை உரையாற்றுமாறு பணியோடு வேண்டிக்கொள்கிறேன். அருமை தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நெல்லை ஏர்வாடி பீப்புள்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் 25 ஆண்டுகள் சிறப்பாக இங்கே செயல்பட்டு கொண்டிருப்பதை நான் அறிவேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட்ட போது இங்கே இருந்து நீங்களெல்லாம் பேருந்துகளிலே வந்து அங்கே எனக்காக வாக்களித்ததை எண்ணி பார்க்கின்ற போது நான் என்றைக்கும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றேன் என்பதை நான் இங்கே நிறைவுற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏர்வாடி பகுதியினுடைய வாக்குச்சீட்டுகளை சொல்லுவார்கள், அதை எண்ண வேண்டாம், காங்கிரஸ் உடைய கை சின்னத்திற்கு ஒன்றாக இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிகச்சிறப்பான ஆதரவை கொடுத்த உங்களுக்கு முதற்கண் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த சமுதாயத்துடைய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் சாக்கு முட்டையிலே கட்டப்பட்ட புலியை போன்றவர்கள். மற்ற சமுதாயத்து மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், சாக்கு முட்டைகளிலே கட்டப்பட்ட நெல்லிக்காயை போன்றவர்கள் என்று சொல்லுவார்கள். இப்போது புரிந்திருப்பீர்கள், சாக்கு முட்டையிலே இருக்கின்ற புலியை தூக்கி கொட்டினால் அது ஒரே இடத்தில் இருக்கும், நெல்லிக்காயை கொட்டினால் அது சிதறிவிடும். நீங்கள் சாக்கு முட்டையில் இருக்கின்ற புலிகளை போன்று ஒரே இடத்திலிருந்து ஒரே நோக்கமாக எங்களுடைய இயக்கத்திற்கு ஆதரவை கொடுத்தவர்கள் என்பதற்காக நான் அதை சுட்டிக்காட்டுகின்றேன். அருமை தோழர்களே, நீங்களெல்லாம் பாண்டிய மன்னரோடு போரிட்டு பணக்குடியிலே வெற்றி வாகை சூடிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் ஏர்வாடி மக்கள் என்பதை நான் சொல்லுவதிலே பெருமைப்படுகின்றேன்.
அந்த பகுதியுடைய மக்களுடைய உழைப்பு, அந்த பகுதி மக்களுடைய கண்ணியம், அந்த பகுதி மக்களுடைய கட்டுப்பாடு, அந்த பகுதி மக்களுடைய நேர்மை, இவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கின்ற போது உங்களை எப்படி பாராட்டுவது என்று தெரியாமல் நான் விதிவிலக்கி நிற்கின்றேன். அந்த அளவுக்கு பெருமைக்கும் சிறப்புக்கும் உரியவர்கள் ஏர்வாடி பகுதி மக்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன். குறுகிய காலத்தில் பல முறை ஏர்வாடியிலே வலம் வந்தவன் நான். அந்த பகுதியில் இருக்கின்ற குறைபாடுகளுக்கு எல்லாம் உடனுடன் கேள்வி கேட்டு நேரடியாக சென்று அவற்றை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்றவர்கள் நான் ஒருவன் என்பதற்காக அந்த பெருமையோடு உங்கள் மத்தியிலே நான் இன்றைய தினம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஏர்வாடி பகுதி மக்கள் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்திற்கு எதிராக எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கின்ற ஆற்றல் படைத்த மக்கள் நீங்கள். சமீபத்திலே வரப்பட்ட சில சட்ட திருத்தங்கள் உங்களுக்கு தெரியும். பாதிப்பு ஏற்பட்ட போதெல்லாம் நாங்கள் பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்து அதற்கு எதிர்ப்பு குரல்களை கொடுத்து கொண்டிருப்பதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒருவர் முஸ்லீம் யார் என்பதை நிர்ணயிக்கின்றதை கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் நிர்ணயிக்க வேண்டும். 5 ஆண்டுகள் அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும், அதன் பிறகுதான் அவரை முஸ்லீமாக அறிவிக்க முடியும் என்கின்ற சட்ட திருத்தை எல்லாம் நாங்கள் பாராளுமன்றத்திலே எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருந்தோம். அது இன்றைய தினம் நீதிமன்றத்திலே சென்று அது தடையாடை செய்யப்பட்டிருக்கின்றது. எதற்காக சொல்லுகின்றேன் என்று சொன்னால், எந்த கோணத்தில் பாதிப்பு ஏற்பட்டாலும் அவர்களுக்காக தோளோடு தோளாக துணை நிற்போம் என்கின்ற உறுதிமொழியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எல்லாவற்றுக்கு மேலாக இந்த மக்களுடைய கடினமான உழைப்பு, எடுத்துக்காட்டு ஒன்றை மட்டும் சொல்லி நான் விடைபெற விரும்புகின்றேன். அப்துல் கலாமை மட்டும் நான் சொல்ல வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தெரு தெருவாக சென்று பத்திரிகைகளை விற்று அரசு ஆரம்ப பாடசாலையிலே பயின்று உலக விஞ்ஞானியாக மிகச்சிறந்த அணு விஞ்ஞானியாக உயர்ந்தவர் மட்டுமல்ல, அவர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வருகின்றார். ஜனாதிபதி மாளிகைக்கு செல்லுகின்றார். ஒரு நாள் போய்விட்டு வெளியே வருகின்றார். அடுத்த நாள் வருகின்றார். வந்துவிட்டு போகின்ற போது 4 முறை 5 முறை பார்க்கின்றார். வாசலிலே ஒருவன் 6 அடி உயரத்தில் வெள்ளை உடையுடுத்து தொப்பியை வைத்துக் கொண்டு ஒருவன் நின்று கொண்டிருக்கின்றார். பக்கத்திலே ஒரு ஸ்டூல் இருக்கின்றது. இவர் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்கின்றார், எதுக்கே அங்க நிற்கிறார், உனக்கு என்ன வேலை? அந்த மனிதர் சொன்னார், என்னுடைய வேலை இங்கே இருக்கின்ற ஜனாதிபதி வெளியே வருகின்ற போது, உள்ளே போகின்ற போது அவர்கள் இந்த ஸ்டூலிலே காலை வைக்க வேண்டும், அந்த செருப்பை நான் துடைத்து விட வேண்டும், இதுதான் என்னுடைய வேலை. ஆனால் ஐயா, நீங்கள் இந்த ஸ்டூலிலே காலை வைக்க சொன்னால் நீங்கள் வைக்கவில்லை, சென்று விடுகின்றீர்கள். எனவே நான் சும்மா நிற்கின்றேன். அடுத்த நாள் சொன்னார், நீ இங்கே நிற்கக்கூடாது, என்னுடைய செருப்பை துடைப்பதற்கு ஒரு பணியாளர் இங்கே தேவையில்லை, நீ தோட்டத்திலே வேலை பார் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அவர் பதவி முடிந்து செல்ல வெளியே வருகின்ற இறுதி நாள் அவரை கூப்பிடுகின்றார், வா அதே இடத்தில் போய் நில். இவருக்கு வேதனை ஏற்பட்டு விட்டது. செருப்பை துடைக்கின்ற பணியிலிருந்து விடுபட்டு வெளியே வந்து விட்டேன் என்று நினைத்தனால் இவர் வெளியே செல்லுகின்ற போது மீண்டும் அந்த பணியை எனக்கு கொடுத்து விட்டு செல்லுகின்றாரே என்கின்ற வேதனையில் வந்து நின்றார். செருப்பை தூக்கி காலி அந்த ஸ்டூலிலே வைத்தார். துடை என்று சொன்னார், துடைத்தார். துடைத்து முடித்தவுடன் சொன்னார், இந்த பதவி இன்றிலிருந்து அபாலிஷ் செய்கின்றேன், இனிமேல் இந்த பதவியே கிடையாது, நீ இந்த அலுவலகத்தில் ஒரு ஆபீஸ் அசிஸ்டண்டாக வேலை பார் என்று சொல்லி அவரை அனுப்பி கொடுத்தார். அந்த மனிதன் கேட்டார், அப்படி என்று சொன்னால் ஏறையா கடைசி நேரத்தில் இந்த செருப்பை துடைக்க வைத்தீர்கள் என்ற போது அந்த மாமனிதர் என்ன சொன்னார் என்று சொன்னால், இந்த மாளிகை உனக்கு தெரியும், 365 அறைகளை கொண்ட இந்த மாளிகை, இந்த மாளிகையிலிருந்து நான் வெளியே செல்லுகின்ற போது இந்த மாளிகையில் இருக்கின்ற தூசை கூட எடுத்து சென்றதாக வரலாறு கூறக்கூடாது என்பதற்காக உன்னை துடைக்க சொன்னேன் என்ற மாமனிதருடைய வரலாறு நமக்கெல்லாம் இன்றைய தினம் மிகப்பெரிய வரலாறாக இருக்கின்றது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அந்த அளவுக்கு வாழ்ந்த மக்கள், வாழ்ந்த வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் நம்முடைய மக்கள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்டுவதற்காக இந்த உதாரணத்தை எடுத்து காட்டினேன். இந்த அளவுக்கு மிகச் சிறப்பு வாய்ந்த தலைவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில்
இன்றைய தினம் நடைபெற்றிருக்கின்ற அலங்கோலங்களை பார்க்கின்ற போது எண்ணி பாருங்கள். ஒரு அருமை சகோதரி, முஸ்லீம் சகோதரி விமானத்தை இயக்கி அந்த அணிக்கு படைத்தலைவராக சென்று பாகிஸ்தானில் நுழைந்து அடித்துவிட்டு வெளியே வருகின்றார். அவருக்கு இந்த சமுதாயம் கொடுத்த பெயர் என்ன பெயர்? தீவிரவாதிகளின் சகோதரி என்று பேசுகின்ற மக்கள் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் நாம் ஒற்றுமையாக இருந்து இந்த நாட்டுடைய நாட்டுப்பற்றுடையவர்களாக இருந்து இந்த நாட்டுடைய அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை விரும்பி கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு அடிக்கடி அழைத்த அருமை சகோதரர் கிஸ்தி அவர்களுக்கும் இந்த அமைப்பை சார்ந்த உங்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றியை தெரிவித்து என்றைக்கும் உங்களுடைய பணிவிடைக்காரராக இருந்து பணிபுரிவேன் என்பதை கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். Take an opportunity to thank you for this beautiful opportunity. It's my really pleasure to stand before you lordships as a Supreme Court lawyer. I really feel proud to stand before this lordships and as a counselor. உண்மையிலே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய ஜஸ்டிஸை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த ரத்தத்தில் இருக்கு இல்லையா அட்வொகேட்டுன்னு, அது தன்னால் வந்துடுச்சு. எங்களுடைய குருநாதருங்களில் இவங்கள பார்த்த உடனே அந்த இது புரிஞ்சிச்சு. உண்மையிலே இந்த இயக்கத்துக்காக நான் உண்மையிலே பாராட்டுறேன். எல்லார்கிட்டையும் இப்போ தான் ஹசைன் சார் சொன்னார், எல்லார்கிட்டையும் பொருளாதாரத்தில் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அந்த ஏர்வாடியில் இருக்கிற நோய் வாய்ப்பற்று இருக்க ஜனங்களுக்கும் அங்கே கஷ்டப்படுற ஏழை பாழைங்களுக்கும் அவங்களுடைய படிப்பு செலவு, மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லி, திருமண செலவு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணுற உங்களெல்லாம் பாராட்டுறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. ஹப்ஸ் ஆஃப் யூ ஆல். உங்களுடைய சேவை எப்போவுமே தொடரணும். இதுக்கு என் சார்பாக எந்த ஒத்துழைப்பு வேணுனாலும் நான் தர தயாராக இருக்கேன். இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல்ரெடி டைம் ஆயிட்டதால நான் உங்களெல்லாம் பாராட்ட தான் வந்தேன். இந்த இயக்கம் இன்னும் மென்மேன அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் வளர்ந்து இன்னும் பல ஏழை பாழைகள் வாழ்வில் வளம் பெற்று எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் for my lordships for giving this opportunity. எல்லாருக்குமே நன்றி இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு. உங்கள் இயக்கத்துக்கு உண்மையிலே என்னுடைய பாராட்டுக்கள் சார். என்னால் என் சைடில் என்ன உதவி வேணாலும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி. நம்முடைய அழைப்பை ஏற்று அவர்கள் வருகை தந்தமைக்கும் சிறிய உரையாற்றியமைக்கும் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு சால்வையை அளித்து மன்றத்தின் சார்பில் மகிழ்ச்சியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்தபடியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற புதிய நிர்வாகத்தின் மேல் அடுக்கினை நமது மன்ற செயலாளர் அவர்கள் வாசிப்பார்கள். புதிதாக நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். என்னுடைய செயலாளர் பதவியை ஜனாப் நியாஸ் அவர்களுக்கு மாற்றி அமைக்கப்படுகிறது. மன்றத்தின் செயல்பாடுகள் சிறந்த முறையில் நடக்க உங்கள் ஒத்துழைப்பை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. டு எவ்ரி ஒன், எல்லாருக்கும் சலாம் சொல்லிக்கிறேன். நெல்லை ஏர்வாடி மக்கள் நல மன்றம் மற்றும் 25ஆம் ஆண்டு செல்வரேன். மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ வெரி மச். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது துஆவின் மூலம் நமது தகலான சகோதரர்கள் துவா ஓதி இந்த கூட்டத்தை நிறைவு செய்வார்கள். அதன் பிறகு பக்கவாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற உணவு அருந்த செல்லுமாறு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஒரு சிறப்பு விருந்தினர்